நிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே, உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன், தவறாது. என்ன நான் கேட்பேன் தெரியாதா, இன்னமும் என் மனம் புரியாதா. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் நேற்று ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்து பொண்ணு பார்க்க வந்தீங்க. சரி, நானும் ஏதோ ஒரு குழப்பத்தில் என்னோட கனவுகளை பற்றி உங்ககிட்ட பேசிட்டேன். ஆனால் அது இப்போ இல்லைன்னு ஆகிடுச்சே. இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க? அதுவும் எனக்காக அவனை எதுக்கு அடிச்சிங்க? உண்மையை சொல்லணுன்னா, நான் எங்கள் அம்மா அப்பாக்காக மட்டும்தான் கல்யாணத்துக்கு சம்மதித்தேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லைங்க. அதனால் தயவு செஞ்சு நான் வேலை பார்க்குற இடத்துக்குலாம் வராதிங்க. நம்ம சந்தித்ததை ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டுன்னு நினச்சி மறந்துடுங்க. இப்போ என்னோட முழு கவனமும் என்னோட லட்சியத்தை அடையிறதுல மட்டும்தான் இருக்குது. என்னை யாரெல்லாம் ராசி இல்லாதவ அப்படி இப்படின்னு தப்பாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி என்னோட உழைப்பால் ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க சார். பல்லவி, நீங்கள் சொல்ல வர்றது எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது சார்? அப்படி என்ன விஷயம் சொல்லணும் உங்களுக்கு? இல்லை, ஏதோ ஒரு தடவை தற்செயலாக நடந்தால் அதை ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். ஆனால் எப்போல்லாம் உங்களை பார்க்க மாப்பிள்ளை வர்றாங்களோ அப்போ மட்டும் அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்குதுன்னா இதில் யாரோ திட்டமிட்டு செய்கிற சதி இருக்குன்னு அர்த்தம் தானே? அப்படி வேணா யோசிச்சு பாருங்களேன். நேற்று உங்களை பொண்ணு பார்க்க வந்தது நான் தானே, அப்படின்னா எனக்கு ஏதோ ஒன்று ஆகியிருக்கணும் தானே. ஆனால் எனக்கு எதுவும் ஆகலையே, ஏன்? இவர் சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. ஏன்னா இவர் யோசிக்கிற மாதிரி ஏன் நானும் என்னோட குடும்பமும் இவ்வளோ நாளாக யோசிக்கலை? நாங்கள் அட்ரஸ் மாறி வந்தோம். ஆனால் உங்களை பார்க்க வர வேண்டிய அந்த ஒரிஜினல் மாப்பிள்ளைக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு என்னவோ உங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு யாரோ பின்னாடி இருந்து வேலை செய்கிற மாதிரி தோணுது. இது ஏதோ தற்செயலாக நடக்கிற விஷயம் இல்லை பல்லவி. இது யாரோ பின்னாடி இருந்து பெருசாக ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. எனக்கு இந்த சந்தேகம் அப்பப்போ வந்துட்டு தான் போச்சு. ஆனால் யார் இப்படி பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்கன்னு தான் புரியல. இந்த ராக்கி இருக்கானே, அவன் அப்பப்போ வந்து என்கிட்ட பேசுவான், லவ் பண்ணுறேன்னு டார்ச்சர் பண்ணுவான். ஆனால் அவன் இந்த அளவுக்குலாம் யோசிச்சு சதி பண்ணுற ஆள் இல்லையே. வேற யாரா இருக்கும்? என்னோட கல்யாணத்தை நிறுத்துறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது சார். பல்லவி, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலனா இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? நீங்கள் என்ன பண்ண முடியும்? அதுவும் இல்லாமல் நீங்கள் எதுக்காக எனக்கு உதவி பண்ணணும்? எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள். எனக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்கி பேசுகிறதே பெரிய விஷயம். இதில் உதவி வேறையா? பாருங்க பல்லவி, எனக்கு எப்பவும் சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாது. நான் பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆன ஒரே ஒரு பொண்ணுனா அது நீங்கள் மட்டும்தான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பல்லவி, நான் உங்களை பார்த்த அந்த செகண்டே முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அது உங்களை மட்டும்தான். ஆனால் அது இப்போ இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட லட்சியம் உங்கள் அப்பாவை ஒரு டிராவல்ஸ் ஓனராக ஆக்கி காட்டணும்னு சொன்னீங்கல்ல, அந்த கனவுக்கு நான் எப்பவும் ஒரு பேக் போனாக கண்டிப்பாக இருப்பேன். சார், அது ப்ளீஸ் பல்லவி, அது வரைக்கும் நான் உங்களை லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், ஒன் சைடாக. எப்போ உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வந்து என்னை பிடிக்குதோ அப்போ அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, என் லைஃப்பில் எனக்கு பொண்டாட்டின் ஒருத்தி வந்தா அது இந்த பல்லவி மட்டும்தான். என்ன இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு? ஆனால் அவரை கண்ணு பார்க்கும்போது அவர் சொல்கிறது எல்லாமே நேர்மையாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இவர் மேலே எனக்கு ஏதோ ஒரு புதுவிதமான நம்பிக்கை தோன்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி பல்லவி, என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். ஆனால் இப்போது என்னோட அடுத்த வேலை என்னென்னா, உங்களை சுற்றி நடக்கிற இந்த ஆக்சிடெண்ட்க்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான். கண்டுபிடிக்கலாமா?
ஆக்சுவலாக நீங்கள் சொல்ல வர விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் பல்லவி, நீங்கள் என்ன ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணதுக்கு. சரிங்க, எனக்கு இப்போ டைம் ஆச்சு. நான் அப்படியே கிளம்புறேன். ஓகேங்க, நான் வேணா ட்ராப் பண்ணட்டா? இட்ஸ் ஓகேங்க, நோ ப்ராப்ளம். நான் பஸ்லேயே போய்க்கிறேன். காதல் தீயை வந்து மூட்டினார். நான் கேட்கும் பதிலுக்கு வராதா? நான் தூங்க அப்பா, என்னாச்சுப்பா உங்களுக்கு? ஃபோனில் அம்மா சொன்னாங்க உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு. என்னப்பா ஆச்சு? இப்போ எப்படிப்பா இருக்கீங்க? ஒன்றும் இல்லடா செல்லம், அப்பா நல்லா தான் இருக்கேன். அண்ணா, அம்மா உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அண்ணா சொன்னா என்ன நடந்துச்சு? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கம்மா. உங்க அப்பா எப்பவும் போலதான் ஆபீஸ் முடிச்சு வந்து இந்த சோஃபால உட்காந்தாரு. நல்லா தான் என் கூட பேசிட்டு இருந்தாரு. ஆனா என்னன்னு தெரியலடா, திடீர்னு அப்படியே பேசிட்டு இருக்கும் போதே மயங்கி விழுந்துட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, கை காலெல்லாம் ஓடலடா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் தண்ணி தெளிச்சிட்டு உங்க அப்பாவை நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் கழிச்சதான் கண்ணையே முழிச்சாரு. எனக்கு அப்போதாண்டா உயிரே வந்துச்சு. ஹேமா, எதுக்குமா இப்படி பிள்ளைங்களை பயமுடுத்திட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் இல்லை ஆதி. இன்னைக்கு மதியம் சரியா சாப்பிடல, அந்த டயர்ல தான் அப்படியே மயக்கம் வந்துருச்சு போல. இப்போ நல்லா தான் இருக்கேன். சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் போட்டா சரியாயிடும்பா. பா, நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு சுகரும் இல்லை, பிபியும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லையே. இருந்தாலும் ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம்ப்பா. கிளம்புங்க. ஆமாப்பா, அண்ணா சொல்ற மாதிரி ஒரு டைம் செக்அப் பண்றதுல எந்த தப்பும் இல்லையே. உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா எங்களால தாங்கிக்க முடியாதுப்பா. நீங்க எங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா? ப்ளீஸ்ப்பா, எங்களுக்காண்டி ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் வாங்க போகலாம். ஆமாம் அங்கிள், நாங்கள் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோம். ஒரு சின்ன செக்கப் தானே, போயிட்டு வந்தால் எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்கும்ல. தான் நானும் பிள்ளைங்க எல்லாருமே சொல்கிறோம்லங்க. ஏங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க? ஒரு டைம் தானே, செக்கப் போயிட்டு வந்துடலாங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? என் மேல நீங்க வச்சிருக்க அக்கறையை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குடா. ஆனா நிஜமாவே இப்போ எனக்கு எந்த வித பெயினுமே இல்லை. ஹேமா, இப்பதான் யோசிச்சு பார்த்தேன். நாம முன்ன மாதிரி இப்போ ஒன்னா உட்காந்து பேசுறது இல்லைல்ல. ஒரு மிஷின் மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறோம். காலையில கிளம்புறோம், நைட்டு வரோம், ஒரு ஹாய் பாய், அவ்வளோதானே. இந்த ரொட்டீன் லைஃப்ல உங்களை எல்லாரும் நான் எவ்வளோ மிஸ் பண்றேன்னு இப்போதான் புரியுது. பா, ஏன் இப்போ இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏடா ஆதி, எல்லாம் என்னோட மிஸ்டேக் தான். ஒர்க்கு, பிஸ்னஸ், மீட்டிங்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். நம்ம 4 பேரும் ஒன்றா உட்காந்து படம் பார்த்து சிரிச்சு பேசி இவ்வளோ நாளாச்சு. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நான் பணத்தை மட்டும் தேடி ஓடினது தப்பு தான்னு இன்னைக்கு இந்த மயக்கம் வரும்போது தான் தோணுச்சு. அப்பா, இப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. நீங்கள் எங்களுக்காக தானே கஷ்டப்படுறீங்க. நான் இந்த ஓட்டத்தில் உங்களை கவனிக்க மறந்துட்டேலாமோ. இப்போ எனக்கு ஒன்றுன்னும் போது நீங்கள் என் மேலே காட்டுற இந்த அன்பும் பாசமும் இருக்கே, இது போதும்டா. என்னை இன்னும் 100 வயசு வரைக்கும் வாழ வைக்கும். உங்கள் அன்பு தான் எனக்கு பெரிய மருந்து. நீங்கள் எல்லாம் என் கூட இப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு குறையும் வராது. போதும், ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் வேணுங்க. இல்லை ஹேமா, இன்னைக்கு நான் ரொம்ப தெம்பா இருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்குலாம் நாளைக்கு காலையில் போய்க்கலாம். கண்டிப்பாக நான் போகிறேன். ஆனால் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம குடும்பமே ஒன்றா இருக்கும். பழையபடி எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாமா? அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். எனக்கு அதான் வேணும். சரிப்பா, நீங்க ஆசைப்படுற மாதிரி இன்னைக்கு நைட்டு ஒரு ஃபேமிலி டைம் வச்சுக்கலாம். அம்மோ, நீ போய் எல்லாருக்கும் பிளேட் எடுத்து வை. ஆ, சரிண்ணா, இதோ போய் ரெடி பண்ணிடுறேன். இருங்க, அதுக்கு முன்னாடி என் பொண்ணும் என் பையனும் என் பக்கத்தில் வாங்க. பிள்ளைங்க எவ்வளோதான் வளர்ந்தாலும் என் கண்ணுக்கு குழந்தைங்க தான். லவ் யூப்பா. நான் தான் சொல்லுவேன், லவ் யூப்பா. லவ் யூ செல்லம். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மனுஷன் இவ்வளோ பாசத்தை உள்ள வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் வெளிப்படுத்தாமல் இருந்திருக்காரு. அவர் சொன்ன மாதிரி இப்போலாம் பிஸி லைஃப்பில் எங்கே அவங்க வேலையை தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இனிமேலாவது குடும்பத்துக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் கான்செப்ட் தான் முடிஞ்சுல. ஏன் ரெஸ்ட் எடுக்காம ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? ராகவ், நான் அம்மாவோட ஃபோட்டோலாம் எப்போல்லாம் பார்க்குறேனோ அப்போல்லாம் எனக்குள்ள ஏதோ ஒன்று உறுத்துட்டே இருக்கு. அவங்க இறந்தது ஒரு விபத்து இல்லைன்னு என்னால் நம்பவே முடியலடா. எனக்கு அப்போது 7 வயசு தான் இருக்கும். ஆனால் அந்த பயம் இன்னும் என் மனசுக்குள்ளே இருக்கு.
இப்போ இருக்கிற டெக்னாலஜி அப்போ இருந்திருந்தா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. சொல்றது புரியுதுடா. 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ சிசிடிவிலாம் கிடையாதே. இப்போ இதுல இருந்து க்ளூ கிடைக்கணும்னா அது உன் அப்பா கிட்ட பேசினா மட்டும்தான்டா கிடைக்கும். ஒரு வாட்டி அவர்கிட்ட மனசு விட்டு பேசுடா. அபி, என்கிட்ட பேசாட்டியும் பரவாயில்ல அபி. ஆனா இந்த உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும். உன் அம்மா போனதுல இருந்து நான் நிம்மதியா இல்லை. நான் எல்லா கோணத்திலையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். ஆரம்பத்துல ராதிகா மேலதான் எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா அவளுக்கு சொத்து மேல ஒரு கண்ணு இருந்தது உண்மைதான். ஆனா உன் அம்மாவை கொல்ற அளவுக்கு அவளுக்கு துணிச்சல் இல்லை. என்ன சொல்ல வரீங்க? அப்படின்னா வேற யாரு பண்ணியிருப்பா? பேசுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உட்காருங்கப்பா. இப்போ சொல்லுங்க. எனக்கு உன் சின்ன மாமா மேலதான் அதிக சந்தேகம் இருக்கு. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. உன்னை எப்பவும் ஸ்கூல்ல ட்ராப் பண்றதுக்கு நானும் உங்க அம்மாவும் தான் போவோம். ஆனா நான் என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாவே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்க அம்மா உன்னை ரெடியாக்கிட்டு உன்னை ஸ்கூல்ல ட்ராப் பண்றதுக்காக கார்ல போயிட்டு இருந்தா. அப்போ எனக்கு ஃபோன் வந்துச்சு. ரொம்ப பதட்டமா பேசினான். யாரோ ஒருத்தங்க என்னை ஃபாலோ பண்றாங்க, கார் ரொம்ப வேகமா வருதுன்னு சொன்னான். நான் அவளை தைரியப்படுத்திட்டு உடனே அங்க வர்றதா சொன்னேன். ஆனா நான் போறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து முடிஞ்சு போச்சு அபி. நீங்க சொல்றத பார்த்தா சின்ன மாமா தான் அப்படி பண்ணாருன்னு சொன்னீங்க. ஆனா அம்மாவுக்கும் மாமாவுக்கும் என்னப்பா பிரச்சனை? கூட பிறந்தவங்க தானே. ஆக்சுவலா அபி, உங்க அம்மா ஊட்டியிலேயே ஒரு பெரிய செல்வாக்கான குடும்பத்துல பிறந்தவ. அவங்க அப்பாவுக்கு, அதாவது உன் தாத்தாவுக்கு அவன் மேல ரொம்ப உயிர். நாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்களுக்கு, அவங்க அண்ணன் தம்பிகளுக்கு சுத்தமா பிடிக்கல. நான் அப்போ சாதாரண ஆளுதான். உங்க தாத்தா இறக்கும்போது அவரோட சொத்துல ஒரு பெரிய பகுதியை உன் அம்மா பேர்ல எழுதி வச்சுட்டு என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோப்பான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இது அவங்க தம்பிகளுக்கும் அவங்க அண்ணனுங்களுக்கும், முக்கியமா உன் சின்ன மாமாவுக்கு பெரிய ஆத்திரத்தை உண்டாக்குச்சு. அப்பா, அப்படின்னா சொத்துக்காக தான் இதெல்லாம் நடந்திருக்குமா? ஆமா அபி. அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் உன் சின்ன மாமாவை நான் அந்த மார்க்கெட்ல பார்த்தேன். அவர் என்கிட்ட பேசவே இல்லை. ஆனா அவர் கண்ணுல ஒரு வஞ்சகம் தெரிஞ்சது. எங்க சொத்தை அனுபவிச்சுட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேலி பண்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாளே தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. இது என்னால தற்செயலா நடந்ததுன்னு ஏத்துக்க முடியல. இவ்ளோ தெரிஞ்சு ஏன்பா இத்தனை வருஷமா அமைதியா இருந்தீங்க? ஏன் போலீஸ்ல சொல்லல? சொன்னேன் அபி. ஆனா அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம அவங்க பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்போ உன்னோட உயிருக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நான் ரொம்ப பயந்தேன். அதனால தனியா போராடிட்டு இருந்தேன்டா. இப்போ நீ வளர்ந்துட்ட, உனக்கு உண்மை தெரியணும்னு தோணுச்சு. அதான் இதை பத்தி உன்கிட்ட சொல்றேன். இந்த ராஸ்கல் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? இப்போ அவன் ஊட்டிலே இல்லை. ஏதோ பிஸ்னஸ் பண்றதா சொல்லி வெளிநாட்டுக்கு போனதா கேள்விப்பட்டேன். ஆனா அவன் இப்போ எங்க இருக்கான், என்ன பண்றான்னு யாருக்கும் தெரியாது. ஏதோ ரகசியமா ஏதோ ஒரு நெட்வொர்க் வச்சிருக்கான் மட்டும் எனக்கு உறுதியா சொல்ல முடியும். எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன்ப்பா. என் அம்மாவுக்கு நீதி கிடைக்கணும். இந்த மியூசிக் கான்சர்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இனி என்னோட அடுத்த மூவ் அந்த சின்ன மாமாவை தேடுறது மட்டும்தான். நீங்க சொன்னதை பார்த்தா இது ஒரு நார்மலான ஆக்சிடென்ட் மாதிரி இல்லை, ஒரு பெரிய சதி மாதிரியே தெரியுது. ஆனா இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ எப்படி அந்த சின்ன மாமாவை கண்டுபிடிக்க முடியும்? ஏன்பா, அம்மா அவங்களோட கூட பிறந்த அக்கா தானே. எப்படி ஒரு மனுஷனால தன்னோட சொந்த அக்காவையே கொல்ல முடியும்? வெறும் சொத்துக்காகவா? சொத்து மட்டும் இல்ல அபி, ஒரு கௌரவ பிரச்சனை. ஒரு சாதாரண வசதி இல்லாத பையனை காதலிச்சு எங்க குடும்ப மானத்தை வாங்கிட்டேன்னு அவனுக்கும் உன் மேலையும் என் மேலையும் பயங்கர கோவம். உன் தாத்தா சாகும்போது அந்த உயிரை உன் அம்மா பேருக்கு மாத்தினது தான் அவங்களுக்கு பெரிய அடியா இருந்தது. அன்னைக்கு அந்த மார்க்கெட்ல அவனை பார்த்தப்போ ஒரு மாதிரி பார்த்தான்னு சொன்னேன்ல, ஆனா ஒரு வார்த்தை என் காதுல சொல்லிட்டு போனான். என்ன அப்படி சொன்னாப்பா? விஸ்வநாதா, என் வீட்டு சொத்து என்கிட்டயே வந்து சேரும், அதுக்கு குறுக்க இருக்கிற முள்ளு தானா விலகும் பாருன்னு சொன்னான். அப்போ எனக்கு அது புரியல. ஆனா அடுத்த நாளே உன் அம்மா போயிட்டா. அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ஒரு சின்ன மோதிரம் மட்டும் எனக்கு கிடைச்சது. அதுவும் சின்ன மாமாவோடது. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்.
ஆனால் போலீஸ் அதை ஒரு ஆதாரமாகவே எடுத்துக்கல. அப்படின்னா அந்த மோதிரம் எங்கப்பா? அதை நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். அந்த ரிங்கில் உங்கள் மாமா பேர் வரதராஜன் வீண்ட லெட்ரு அதில் இருக்கும். மாப்பிள்ள, இது ஒரு பெரிய க்ளூடா. இந்த காலத்தில் இதில் இருக்கிற கைரகையை வச்சு கூட நம்மளால ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஆனால் அங்கிள், இப்போ அந்த வரதராஜன் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கூட இல்லையா? அவன் இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட் மாதிரி வளர்ந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நேரடியாக வரமாட்டான். அவனோட ஆட்கள் மூலமாக தான் எல்லாத்தையும் கையாளிட்டு இருக்கான். உனக்கு ஒன்று தெரியுமா? உன் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கடைசியாக சொன்னது, அபிஷேக்கை பெரிய ஆளாக்குங்க, அவன் கையில் இந்த உலகமே இருக்கணும்னு சொன்னான். நீ இப்போ ஒரு பெரிய சிங்கர், உனக்குன்னு ஒரு பேர் இருக்கு. இப்போ நீ இதை கிளறுனா உன் உயிருக்கும் ஆபத்து வரலான்னு தான் நான் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தேன். அம்மாக்காக எதையும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன்ப்பா. இனி என்னோட மியூசிக் கான்சர்ட்டை விட அம்மாவோட மரணத்துக்கு காரணமானவங்கள தண்டிக்கிறது தான் முக்கியம். ஓ, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். நம்ம பழைய கான்டாக்ட்ஸ் யாராச்சும் வச்சு இந்த வரதராஜன் இப்போ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா மாப்பிள்ள, என்னோட ஸ்கூல் மட்டும் ஒருத்தன் பிரைவேட் டிடெக்டிவா இருக்கான். அவன் கிட்ட அப்பா கிட்ட இருக்கிற அந்த பழைய கான்டாக்ட்ஸ் அப்புறம் அந்த மோதிரம் எல்லாம் வச்சு ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். அம்மா, இத்தனை வருஷமா நீ பட்ட அந்த கஷ்டத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அந்த வரதராஜன் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் உங்களை பிரிச்ச அந்த கைக்கு தண்டனை வாங்கி தராம விட மாட்டேன். இத்தனை வருஷம் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் அந்த விஸ்வநாதனுக்கு சந்தேகம் வரல. பாவம் அந்த அபிஷேக் கான்சர்ட் பண்ணிட்டு அம்மாவை நினச்சிட்டு அழுதுட்டு இருக்கான். ஆனால் அன்னைக்கு அந்த லாரி டிரைவருக்கு சிக்னல் கொடுத்ததே நான் தானே, அவங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க அண்ணே, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? வீட்டுல விஸ்வநாதனும் அந்த அபிஷேக்கும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க அண்ணே? ஹே ராதிகா, நீ அங்க வீட்டுல தானே இருக்க? அந்த அபிஷேக் இப்ப ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான். அவன் பாட்டு பாடிட்டு இருந்தா மட்டும் பரவாயில்ல, இப்போ அவங்க அம்மா சாவை பத்தி துருவி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. அந்த லாரி டிரைவர் பையன் இப்போ மெட்ராஸ்ல தான் சுத்திட்டு இருக்கானா. அவன் ஏதாவது உளர்னா நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு தான் போகணும். இதுக்கு போயா பயப்படுறீங்க? அபிஷேக் வெறும் சிங்கர் மட்டும்தான், அவனால என்ன பண்ண முடியும்? அந்த பழைய ஃபைல்ஸ் எல்லாம் அழிச்சாச்சு. அந்த லாரி டிரைவரை மட்டும் நீங்க கவனிச்சுக்கோங்க. இங்க நான் விஸ்வநாதனை என் கைக்குள்ள தான் வச்சிருக்கேன். ராதிகா, அந்த விஸ்வநாதன் ரொம்ப தெளிவா இருக்கான். அவன் அந்த பழைய மோதிரத்தை இன்னும் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதை முதல்ல திருடி அழிச்சிடு. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே சாட்சி. அவ்வளவுதானா? அதை நான் பாத்துக்கிறேன். சரி, நான் போனை வைக்கிறேன். ஏய் அபிஷேக், நீ பாட்டு பற்ற வரைக்கும் தான் உனக்கு இந்த வீட்டுல மரியாதை. உங்க அம்மாவோட சாவுக்கு நியாயம் கேட்கணும்னு நினைச்சா உன் அம்மாவோட கதி தான் உனக்கும். சீதா, எனக்கு இன்னும் ஆச்சரியமாவே இருக்கு. திடீர்னு லீவ் விட்ட உடனே இப்படி பிளான் கூட பண்ணாம கோயம்புத்தூர் கிளம்பிட்டோல. அதுவும் 6 மாசம் கழிச்சு அம்மாவையும் அப்பாவையெல்லாம் பார்க்க போறோம். அவங்களுக்கு சர்ப்ரைஸா போனா செமையா இருக்கும்ல? ஆமாடி, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. வீட்டு சாப்பாட்டை நினைச்சாலே இப்பவே பசிக்குது தெரியுமா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன்கிட்ட ஒன்று கேட்பேன், உண்மையை மட்டும் சொல்லணும், சரியா? என்னடி எப்படி கேட்க போற? அது உனக்கும் அஜய்க்கும் ஒருத்தர் பிடிக்கும் தானே, நம்ம காலேஜ்க்கே தெரியும். ஆனா அவன் ஒன்றை தவிர வேற யாராவது ஏறெடுத்து பார்த்துருக்கானா? அப்புறம் ஏண்டி இன்னும் ஓகே சொல்லாம அவனை காக்க வச்சுட்டே இருக்க? உன் மனசுல அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? பாரடி பவி, இப்போதைக்கு நமக்கு படிப்பு தான் முக்கியம். டாக்டர் ஆக போறோண்டி. நம்ம இந்த நேரத்துல காதல் கிதல்னு சுத்திட்டு மைண்டு ஒரு ஸ்டேபிளாவே இருக்காதுடி. அது மட்டும் இல்லாம அஜயோட பேக்ரவுண்ட் உனக்கு தெரியும் தானே. அவனும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் தான். அப்பா இல்லை, அவங்க அம்மா தான் கூலி வேலைக்கு போய் அவனையும் அவன் தங்கச்சியையும் படிக்க வைக்கிறாங்க. அவன் நல்லபடியாக படித்து டாக்டர் ஆகி அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்டி. அதுக்கும் லவ் பண்ணுறதுக்கும் என்னடி சம்மந்தம்? டி பவி, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. ஆனால் அவன் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரட்டும். கண்டிப்பாக நானே ஓகே சொல்லி நேராக கல்யாணம் பண்ணிப்பேன். அது வரைக்கும் எங்களுக்குள்ள இந்த காதல் கீதல் விளையாட்டுலாம் வேண்டவே வேண்டாம். நீ சொல்கிறது சரிதான் சீதா. உன்னோட மெச்சூரிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பவி, அங்க பாரு, யாரோ ஒருத்தரை போலீஸ் பிடிச்சு வச்சிருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியல. ஏய் சீதா, அங்க நல்லா பாரு. அது நம்ம காலேஜ்ல இன்னைக்கு மார்னிங் செமினார் எடுத்தாரே டாக்டர் விக்ரம் சார்டி. ஏய், என்னாச்சுடி அவருக்கு?
அங்க ஏதோ தப்பா நடக்குது, வா போவோம். மிஸ்டர், உனக்கு அறிவில்ல? பார்க்க படிச்சவ மாதிரி தானே இருக்க. இப்படியா ட்ரிங்க் பண்ணிட்டு காரை ஓட்டுறது இவ்வளோ ஸ்பீடா? காவியா காவியா சார், இவன் ஃபுல் மப்ல இருக்கான் சார். வந்ததுல இருந்து காவியா காவியான்னு வளரிட்டு இருக்கான். நம்ம பேசுறதுக்கு ஏதாச்சும் ஆன்சர் பண்றானான்னு பாருங்க. ஆமா வேலு, இவனுக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி இவன் மேல கேஸை ஃபைல் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு போக வேண்டியதுதான். சார் சார் விடுங்க. என்னாச்சு சார்? சார் எதுக்கு இவர் இப்படி ட்ரீட் பண்றீங்க? ஏமா நீங்க யாரு? இவனை உங்களுக்கு தெரியுமா? இவனோட லட்சணத்தை பாருங்க. நல்லா குடிச்சிட்டு காரை கண்டபடி ஓடிட்டு வந்திருக்கான். இன்னும் ஒரு இன்ச்சு போயிருந்தா அங்க பிரெக்னன்ட் லேடி மேல மோதி இருப்பான். ஜஸ்ட் மிஸ் தெரியுமா? என்ன சொல்றீங்க சார்? ஆக்சிடென்ட்டா? ஆமாமா, பார்க்க படிச்சவ மாதிரி இருக்கான். ஆனா பொறுப்பு இல்லாம இப்படி பண்றானே. இவன் மேல கேஸ் போட போறேன். நீங்க கிளம்புங்க. ஐயோ சார் ப்ளீஸ், இவருக்காக நாங்க மன்னிப்பு கேக்குறோம். இவர் விட்டுருங்க சார். அம்மா சார், அவருக்காக நாங்க சாரி கேட்டுக்கிறோம். இவர் சாதாரண ஆள் இல்ல, பெரிய டாக்டர், டாக்டர் விக்ரம் சார். இவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில இப்படி ஆயிடுச்சு. இப்போ இவர் மேல கேஸ் போட்டா அவரோட கெரியரே ஸ்பாயில் ஆயிடும் சார். நாங்களும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். நாங்க இவரை கூட்டிட்டு போறோம். ப்ளீஸ் சார். காவியா 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 பாத்தீங்களா இவனோட லட்சணத்தை? வந்ததுல இருந்து காவியா காவியான்னு அந்த பேரை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கான். என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏன் இவர் காவியா காவியான்னு சொல்லணும்? சார் ப்ளீஸ் சார், அவருக்காக நாங்க சாரி கேட்டுக்கிறோம் சார். ப்ளீஸ் சார், அவரை எதுவும் பண்ணாதீங்க சார். ஆனா நீங்க டாக்டர்னு சொன்னனால விட்டுறேன். ஏன்னா நீங்க உயிரை காப்பாத்துற கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஆனா இவரே இப்படி இருக்கலாமா? சரி, ஃபைன் கட்டிட்டு இவரை கூட்டிட்டு போங்க. இனிமே இப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சார், நாங்க பாத்துக்கணும் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். கூட்டிட்டு போங்க. நீ அவர் கூடவே இரு. நான் அஜய்க்கு மட்டும் ஒரு கால் பண்ணிட்டு வரேன். என்னோட மொபைல் பேக்ல இருக்கு, சரியா? கொஞ்சம் பாத்துக்கோ. அவன் வந்தாதான் கார் டிரைவ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். அவனோட ரூமுக்கு சாரை கூட்டிட்டு போயிடலாம். சரிடி சீதா, நீ போயிட்டு வா. இவர் எதுக்கு இப்படி அழைக்கிறாரு? காவியா காவியா ஏன் என்ன விட்டுட்டு போன? என்ன இவரு அதே மாதிரி அந்த பேரையே சொல்லிட்டே இருக்காரு. ஒருவேளை என்ன மாதிரி இவருக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்களோ? என்னை விட்டுட்டு போகாதடி. ஏண்டி ஏண்டி இப்படி என்ன கஷ்டப்படுத்துற? காவியாம்மா, என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதடி. என் கூடவே இருடி, என் கூடவே இருடி. சார் என்ன பண்றீங்க? என்ன விடுங்க சார். சார்